This episode is brought to you by LinkedIn. Healthcare professionals can lead their careers with LinkedIn. Discover jobs by specialty, preferred shifts, and even desired salary. From mental health therapists to radiology technicians, it's now faster and easier for healthcare professionals to find the right fit. Learn more at linkedin.com/healthcare. Side effects may include faster job placement, improved work-life balance, and increased career satisfaction. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். மிஸ் ஜெனி, என்ன நடந்தது? என்ன நடந்துச்சுன்னா, நான் ஆஃப்டர் டெலிவரி என்னோட லாஸ்ட் டாட்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருந்தேன். அப்ப அட்மிட்டா இருக்கிறப்ப நான் என்ன செஞ்சேன், டாய்லெட் என்னோட பக்கத்துலயே தான் டாய்லெட். அப்ப நான் என்ன செஞ்சேன், டாய்லெட்டுக்கு போறதுக்கு எந்திரிச்சோடனே அப்ப பேபிய வந்து அந்த மஞ்சக்காமலன்னு சொல்லி அந்த பெட்ல படுக்க வச்சிருந்தாங்க. ஓகே, அப்ப படுக்க வச்சிருந்தோடனே அப்ப பேபிய பாத்துட்டு நான் எந்திரிச்சு டாய்லெட்டுக்கு நடந்து போறேன். பிளட்டா அப்படியே டோட்டா பிளட்டா இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா அது டெலிவரி வார்ட்ல, அப்ப யாரும் போயிருக்காங்க போல, என்ன எமர்ஜென்சி போலன்னு சொல்லிட்டு நான் டாய்லெட் போயிட்டு பார்த்தேன். அப்புறம் பாத்ரூம்ல வந்து எங்க இருந்தது? பாத்ரூம் ஃப்ளோர்ல இருந்துருக்கு. ஆமா. அப்ப நான் என்ன செஞ்சேன், டாய்லெட் போயிட்டு வெளியே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்துல வந்து டோர்ல வந்து டோர் சத்தம் கொடுக்குது. அப்புறம் நான் நினைச்சேன் ஆளுதான் வந்து டோரை வந்து தட்டுறாங்க போலன்னு சொல்லிட்டு நான் டோரை வந்து லைட்டா திறந்தோடனே அங்க ஒரு உருவம் கிட்ட அவங்க வந்து அந்த ஒரு பேபி கையில வச்சுக்கிட்டு அந்த பேபிய வந்து சாப்பிட்டு இருக்காங்க. நான் கத்திட்டேன் கீதா. கத்தனோடனே அந்த ஃப்ளோர் ஃபுல்லா வந்து லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சு. ஜெனரேட்டர் வந்து ஆன் ஆயிரும்ல ஹாஸ்பிட்டல்ல. அப்ப அதுல வந்து அந்த மெயின் லைட் மட்டும் தான் ஆன் ஆவணுச்சு. அந்த பாத்ரூம்ல வந்து அந்த எல்லோ கலர் லைட் மட்டும் தான் வந்துச்சு பாருங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், வேகமா நான் வெளியே பேபி இருக்காங்கல்ல, பேபிக்கு என்னாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் வேகமா ஓடி வந்துட்டு நான் பேபிய தூக்கி நான் கையில புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் கத்துனேன்னு நர்ஸ்லாம் வந்து கேக்குறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்ல ஒன்னும் இல்ல, பாத்ரூம்ல ஒரே பிளட்டா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் மிஸ்ஸிங்லாம் போனாங்க, செக் பண்ணாங்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே நாங்க. அப்புறம் நான் யார்கிட்டயும் நான் எதுவும் ஷேர் பண்ணல. நான் நெக்ஸ்ட் டே எனக்கு டிஸ்சார்ஜ் தான் பேபியும் நானும். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு பாடியெல்லாம், ஏன்னா நான் வீட்டுக்கு டெலிவரி பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு தான் அப்புறம் தான் திரும்பியும் நான் வந்து அட்மிட் பண்ண பாருங்க. ஸ்டில் அந்த பந்தாங்கலாம் தானே நம்ம இருக்கிறோம். அப்ப இருக்கிறப்ப எனக்கு வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாவே தான் இருந்துச்சு. ஏதோ பாடி பெயினா இருக்கிற மாதிரி இந்த மாதிரியே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, வீட்டுல வந்து யாரோ பக்கத்துல நிக்கிற மாதிரி, பெட்ல வந்து உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி டிஸ்டர்ப்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் மோஸ்ட்லி நம்ம என்ன பார்ப்போம், பேபி தானே ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்போம். அப்ப நான் அம்மா கிட்டலாம் நான் சொன்னேன், இந்த மாதிரி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும் அப்படி இருக்கும். அப்ப அந்த ஆணி இதெல்லாமே தலையில வச்சு படுக்க சொன்னாங்க. மக்கிய நாள் வந்து நான் படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அதே உருவம் வந்து அந்த என்னோட பெட்டு பக்கத்துலயே வந்து அந்த உருவம் நிக்குது கிட்ட. நான் கத்துறது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில சொன்னாங்க, நானு எப்படின்னா ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பேபியோட நான் தூக்கு மாற்ற அளவுக்கு நான் போயிட்டேன். ஃபேன்ல வந்து நானு புடவைய கட்டி, என் கழுத்துலயும் புடவை இருக்கா, பேபி கழுத்துலயும் அந்த புடவை நான் சுத்தி இருக்கேன். எனக்கு ஆனா எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல, என்ன நடந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா நான் இதெல்லாம் பண்ணனே என்னோட அம்மா என் சிஸ்டர் எல்லாமே சொன்னாங்க, பிக்சருக்கும் எடுத்திருந்தாங்க நான் இவ்வளவும் பண்ணேன்னு சொல்லிட்டு. என்னை இறங்க சொல்றாங்களா, இறங்கு பிள்ளைய கையில வச்சிருக்க, இறங்கு இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லி எல்லாமே பேச ட்ரை பண்றாங்களாம். அப்ப நான் வந்து சிரிக்கிறேன்னா, அப்படியே சிரிக்கிறேன்னா, அப்புறம் கதவு உடைச்சிருந்தா வந்து என்னை அடிச்சு பேபி முறை எடுத்தாங்களாம். நல்லவேளை இதெல்லாம் நடக்கும்போது வீட்டுல ஆள் இருந்தது. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில் மர்ம தேசம்.